தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் ஒன்றாக மேடை ஏறினால் அது வந்து எலக்ட்ரிஃபைங்காக இருக்குங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. ராகுல் காந்திக்கு ஒரு இமேஜ் இருக்குது, விஜய் அவர்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, திமுக விட்ட வெளியில் போயிட்டு காங்கிரஸ் என்ன சொல்லும்? யாரை திட்டி ஓட்டு கேட்பாங்க? திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? 5 வருஷம் திமுகவோட கூட்டணியில் இருந்துட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் திமுகவுக்கு புகழ் பாடிவிட்டு முதலமைச்சரினுடைய புகழை அசெம்பிளியில் பாடினாங்க, வெளியில் பேசினாங்க, எல்லாம் பண்ணிட்டு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு திமுகவை திட்டலன்னா உங்களுக்கு ஓட்டு எப்படி வரும்? ஆளுங்கட்சி நீங்கள் இருக்கிறது ஆளுங்கட்சி கூட்டணியில் கிடையாது. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தீங்கன்னா பாஜகவை திட்டலாம் ஓட்டு வரும். தாவேகாவுக்கு போனால் நீங்கள் பாஜகவை திட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு அது எடுபடும் தெரியல. அப்போ திமுகவை திட்ட முடியுமா? இதெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் கேட்கிற கேள்வி, என்னுடைய கேள்வி கிடையாது. திமுகவை திட்ட முடியுமா? 5 வருஷம் இருந்துட்டு ஒரு வருஷம் கேப் இருந்தால் கூட செய்யலாம். டக்குன்னு இப்போ நேற்று வரைக்கும் அலையன்ஸில் இருந்துட்டு இன்னைக்கு அலையன்ஸ்ல இருந்து வெளில போயிட்டு நாளைக்கு காலையில எப்படி திமுகவை திட்ட முடியும்? விஜய் திமுகவை வந்து தீய சக்திங்கிறாரு, நம்ம சொல்ல முடியுமான்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் கேட்குறாங்க. கிரீஷ் சோடங்கர் சொன்னதை வந்து புறம் தள்ளிவிட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கிரீஷ் சோடங்கர் சொன்னது அவருடைய சொந்த கருத்துன்னு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்களும் சொல்லுகிறாங்க. இப்போ இதில் என்னன்னு எனக்கு தெரியுதுன்னா, இது வந்து திமுக காங்கிரஸ் பிரச்சனையிலிருந்துலாம் மாறி காங்கிரஸுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனையா இப்போ மாறி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது.